இன்றைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கரூர் 41 பேருடைய உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 80லிருந்து 100 பேர் வரைக்கும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் இதற்கு முன்னால் எப்போவாவது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி எப்போவுமே ஏற்பட்டதில்லை. இதில் நிறையா குற்றச்சாட்டுகள் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஒன்று, அரசியல் தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை, காவல்துறை சரியான பாதுகாப்பு கூடலை, சரியான இடம் வழங்கலை, அதனால தான் இப்படிப்பட்ட சோக நிகழ்வு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறது தாவேகாவுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. காவல்துறையில் இருந்தும் அதே மாதிரி அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகளும் அதற்கு பதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க கேட்டதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதில் தெரிவிக்கிறாங்க. 40 உயிர்கள் பலியாயிருக்கு, ஒரு 100 பேருக்கு மேலே மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த பலியானவர்களுக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் கட்சி நடத்தினாலும் பொதுமக்களுக்காகத்தான் கட்சி நடத்துகிறோம். அதே போல் மருத்துவமனையில் இருக்கிறவங்க சீக்கிரமாக குணமடையவும் எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்போ இந்த கட்சி நடத்துறது, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் எதுக்காகனா மக்கள் நலனுக்காக, தனிப்பட்ட மனிதர்களுக்காக இல்லை. இப்போ இந்த அரசியல் சூழலை நம்ம பார்க்கின்ற பொழுது தனிப்பட்ட மனிதர்களுடைய அதிகார வேட்கையாகத்தான் எங்களுக்கு தெரியுது. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுகின்ற கட்சியும் அதே போல தாவேகா போன்ற கட்சிகளும் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதாகத்தான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கருதுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டோ இல்லை பிரச்சார பொதுக்கூட்டங்களையோ நடத்துகின்ற பொழுது அந்த கட்சி எந்த இடத்தை கேட்கின்றதோ அந்த இடத்தை வழங்குவார்கள். அதே போல காவல்துறையும் உளவுத்துறையும் அவர்களுடைய கூட்டங்களை எல்லாம் கணித்திருப்பார்கள். இதற்கு முன்னாலே 3-4 கூட்டங்களை இவர் நடத்தியிருக்காரு. அந்த 3-4 கூட்டங்களிலும் இதே போல நெரிசல்கள் ஏற்பட்டிருக்கிறது, எல்லாமே நடந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் கவனத்தில் உளவுத்துறை கொள்ளலையானா உளவுத்துறை கவனத்தில் கொண்டதாக சொல்கிறாங்க. அதிக அளவில் காவல்துறையை காவலர்களை நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அதே பகுதியில் 2 நாட்களுக்கு முன்னால் பிரச்சார கூட்டம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அது நடக்கலை. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவும் முப்பெரும் விழாவெல்லாம் நடத்தியிருக்காங்க. இதுபோல் மதுரையில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெரிய மாநாடே நடந்துச்சு. 15 லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. உதயகுமார் அவர்கள் தலைமையில், முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்களுடைய தலைமையில், அவருடைய பொறுப்பில் அங்கே நடந்தது. 15 லட்சம் பேர் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மாநாடு நடந்திருக்கு. உணவு அளிக்கப்பட்டிருக்கு, தண்ணி அளிக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் கூட்டத்தை கூட்டும் போது இப்படி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதை போலவே ஆளுங்கட்சி திமுக அரசு ஒரு காவல்துறைக்கு எந்த கட்சி அனுமதி கேட்டு கொடுத்தாலும் எதற்காக அனுமதி கேட்டு நாம் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று தான் அனுமதி சீட்டு கேட்குறோம். ஒரு அனுமதி கேட்கின்ற பொழுது நாங்கள் இப்படி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம், இப்படி ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்த போகிறோம், அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு சொல்லித்தான் லெட்டர் கொடுக்குறோம் காவல்துறைக்கு. அவங்களும் எல்லாத்தையும் ஆராய்ந்து இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்போ காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கலையா, காவல்துறை இது சரியாக கையாளலையா அப்படின்னா அதுவும் கையாளாகாத தனமாகத்தான் எனக்கு தெரியுது. சரி, இதுக்கு வேகமாக எல்லா அமைச்சர்களும் முன்னக்கூடியாக இங்கே இருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மறுநாளே காலையில்
அங்கே இருக்காரு. துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து உடனே அங்கே வந்துடுறாரு. நீங்கள் இதுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் 68 பேர் விஷசாராய வழக்கில் இறந்துட்டாங்க. அப்போவெல்லாம் இவ்வளவு வேகமாக அரசு முதலமைச்சரோ துணை முதல்வரோ செயல்படலை. இதில் எப்படி இவ்வளவு வேகம் முன்னக்கூடியே இது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கும் இருக்கு, மற்ற கட்சிகளுக்கும் இருக்கு. இப்போ இதில் யார் குற்றவாளி யார் குற்றவாளி இல்லைங்கிறத தாண்டி மனித உயிரிழப்பு 41 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ இதில் நீங்கள் இவங்களை குற்றம் சாட்டியோ அவங்கள குற்றம் சாட்டியோ எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளவு வேகமாக அரசு எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற கேள்வி அங்கே இருக்கு. அப்போ இதற்கு முன்னால் நடந்த சம்பவங்களில் ஏன் அப்படி செயல்படலை அப்படிங்கிற கேள்வியும் அங்கே தொக்கி நிற்கிது. ஏன்னா இவங்க விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க, அதிகாரிகள் விளக்கமெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கங்கள் கொடுத்தாலும் இந்த நிலைப்பாடு எப்படி வேகமாக முதல்வருக்கு தெரியுது, துணை முதல்வருக்கு தெரியுது, அமைச்சர் பெருமக்களுக்கு, அந்த கரூரில் இருக்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் வேணா அந்த ஊருக்காரர், அதனால் அங்கேயே இருந்திருப்பார். ஆனால் மற்றபடி முதல்வரெல்லாம் உடனே மறுநாள் காலையிலே போயிட்டாங்க. அதுபோக இது இந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் உடனே அந்த விசாரணை கமிஷனை அமைச்சிட்டாங்க. ஒரு 4 ஹவர் 5 ஹவர்லேயே இது நடந்த மறுநாளே அவங்க விசாரணைக்கு இங்கே போயிட்டாங்க. 4 ஹவர் 5 ஹவர்லேயே போட்டாங்க விசாரணை கமிஷன். இப்போ இவ்வளவு வேகமாக ஒன்பின் ஒன்று போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் போட்டாங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரி டிஎஸ்பி லெவலில் இருக்கவங்களும் விசாரிக்கிறாரு. முதல்ல இருந்த அதிகாரியை மாற்றிட்டு இப்போ வேறு அதிகாரியை போட்டிருக்காங்க விசாரிக்கிறதுக்கு. இப்படி வேக வேகமாக எல்லாத்தையும் மாற்றுறாங்க. இப்படி மாறி அது போய்கிட்டு இருக்க நேரத்திலேயே உயர் அதிகாரிகள், அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் 4 பேர் உட்கார்ந்து இன்னைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு விசாரணை கமிஷன் போட்டதுக்கப்புறம் அதிகாரிகளை வச்சு விளக்கம் கொடுத்தா அதை நியாயப்படுத்தினா எதை நோக்கி அந்த விசாரணை கமிஷன் போகும்? இப்போ நீங்கள் விசாரணை கமிஷன் போட்டால் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கக்கூடாது, பெரிய அதிகாரிகள் விளக்கம் கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் எல்லாமே சரியாக செஞ்சுருக்கோங்கிற மாதிரி பெரிய அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் நீங்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷன் எதை நோக்கி போகும்? அரசு என்ன விரும்புகிறதோ அதை நோக்கி தானே அது போகும். சரி, இந்த விசாரணை கமிஷன்களை பொறுத்த வரைக்கும் இதே நம்ம அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை கமிஷன் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு போடப்பட்டது. அதுக்கு கொடுத்த நடவடிக்கை, நான் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அதுக்கு கொடுத்த நடவடிக்கை ஏதாவது இந்த அரசு எடுத்திருக்கா? திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதே போல சந்துரு அவர்கள், முன்னாள் நீதி அரசர் சந்துரு அவர்கள் இந்த பள்ளி கல்வித்துறையில் ஜாதிய கலாச்சாரம் நடக்குது, அங்கங்கே ஜாதிய கலாச்சாரம் இருக்கு சிறுவர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில், அதுக்கு ஒரு கமிஷனை போட்டு அவர் ஒரு பரிந்துரை கொடுத்தார் இந்த அரசிட்ட. அந்த பரிந்துரை என்ன நடந்துச்சு? சரி, அதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனேயே, திமுக அரசு பதவி ஏற்ற உடனேயே ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷனை போட்டார். ரகுராம் ராஜனும் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தரும், 2 பேருமே நல்லா படித்தவங்க, முன்னாள் என்ன சொல்கிற ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் ரகுராம் ராஜன். அதே மாதிரி இந்த சுப்பிரமணியம்ங்கிறவர் மத்தியில் ஃபைனான்ஸ் கமிட்டியில் ஒரு பொறுப்பில் இருந்தவர், முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். எக்கனாமிக் பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் வெளிநாட்டில் இப்போ எல்லாமே இருக்காங்க. அது அவங்கள சேர்த்து ஒரு 5-6 பேரை ஆலோசனை செய்வதற்காக போட்டாங்க. இவங்களுக்கு தமிழ்நாடுக்கு ஃபைனான்ஸ் ஆலோசனை சொல்கிறதுக்காக, திட்டத்துக்கு ஆலோசனை சொல்வதற்காக போட்டாங்க. அவங்க என்ன ஆலோசனை இந்த 4.5 வருஷத்தில் கொடுத்தாங்க? 9 லட்சம் கோடி கடனாக இருக்கு. நம்ம திமுக அரசு செய்கிற செயல்பாடுகளை ஒன்றொன்னா பார்க்குறோம். அப்போ இவங்க அதாவது கமிஷன் போடுறது, இது எல்லாமே நடந்திருக்கா, செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? எந்த கமிஷனுடைய அறிக்கையாவது அரசு நடத்தியிருக்கா? அப்போ இந்த கமிஷனும் எதுக்கு கண் துடைப்பா? சரி, கமிஷனை போட்ட உடனே உயர் அதிகாரிகள் விளக்கம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இப்படி உள்ள நிகழ்வுகள்லாம். அப்போ இதில் யார் குற்றவாளிங்கிறதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் 41 பேர், அப்பாவி பொதுமக்கள்
இப்போ அவங்க மேலே வந்து அவங்க கட்சிக்காரங்க மேலே கைது நடவடிக்கை, அதில் 2 பேர் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அதே மாதிரி இன்னொருத்தர் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாவட்ட நீதிபதி, கரூரில் மாவட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கும்போது மற்ற அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது. என்ன, இவர் டாப் ஸ்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இவரை பார்க்கறதுக்கு கட்சி தொண்டர்கள் வரமாட்டாங்க, எல்லாரும் வருவாங்க, குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே, எந்த வயசும் இல்லாமல் எல்லாருமே வருவாங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தானே கொடுத்துருக்கணும்னு அவரே ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அரசு சரியாக செயல்படலை, இதை கருத்தில் எடுக்கலை. ஏன்னா இவருடைய 3-4 கூட்டங்களில் நடந்த சம்பவங்களை பார்த்து இது செயல்பட்டிருக்கணும். கூட்டம் நடக்குது, அது அரசு சார்பில் என்ன சொல்றாங்க, பாதுகாப்பு கொடுக்கணும் தான் சொல்றாங்க. ஆனால் கட்சி தொண்டர்கள் அவரை பார்க்க வரவங்களும் அதை வந்து கட்டுப்பிடிக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா மரத்து மேலே ஏறுறது, இந்த போஸ்ட் கம்பி மேலே ஏறுறது, இந்த கூரையை பிக்கிட்டு போடுறோம்னா இதெல்லாம் ஒரு நியாயமான செய்யலாம். அதனால விபத்து ஏற்படுறோம்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தலைவராகத்தானே விஜய் இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு நடிகர். அப்ப இது சரி, அது நீ இல்ல இல்ல நீங்க இல்ல நீ இல்ல நடைபெற்ற இடத்திற்கு 20 போவாட்டி சிஎம் ஏன் போறன்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக நீங்க இல்ல, நீங்க ஏன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏன் போகல? 68 பேரு விஷ சாராயம் குடிச்சு இறக்கும் போது அங்கேயே நீங்க போகல, இதே மாதிரி வாகமாயம் போகல? எங்களுக்கு இங்க சந்தேகம் வருதா இல்லையா? கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு சாப்பிட்றோம், கள்ளக்குறிச்சியில சாராயம் சாப்பிட்டு உயிரிழக்கிறதும், கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள் பெண்களும் உயிரிழக்கிறதும் ஒரே ஒரு நேர்கொண்ட வச்சு பார்க்கறது நியாயமா இல்ல? அப்ப அந்த உயிர் வேற, இந்த உயிர் வேறையா? வந்து பாத்தீங்கன்னா உயிர் எல்லாமே ஒண்ணுதான். அது வந்து அவங்க கள்ள சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, விபத்துல இறந்து போனவங்க இல்ல. ஒரு அரசு மக்களை காப்பாற்றக்கூடிய அரசு. இப்போ நம்ம எல்லாரும் எதை நம்பி இருக்கோம்? பொதுமக்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, யாரை நம்பி இருக்கோம்? ஆளுகின்ற அரசை நம்பி இருக்கோம். இப்போ இந்த அரசு எந்த அரசுங்கிறத தாண்டி அரசு வந்து நாங்கள் பாதுகாப்பு கேட்டால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய தொண்டர்கள் அல்ல, அவருடைய விசிறிகள் அவருடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியுதுல? நீங்கள் கேள்வியிலே கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியுதுல? அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? அரசு தானே. இல்லை நம்ம வேற யார்ட்டையும் போய் கேட்கணுமா? ஒன்று, இங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் அது யார் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு. மக்களுக்கு யார்? ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு. யார் ஆட்சியில் இருந்தாலும், எங்கே என்ன நடந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தொண்டர்கள் கேட்கலங்க, அதனால அரசு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்படி சொல்லிட முடியுமா? அரசு ஒன்றும் செய்ய முடியாது சொல்ல முடியல. கட்டுப்பாடோட இல்லைங்கிறது தான் உங்களுக்கு தெரியுமில்லங்க. ஆல்ரெடி 3-4 கூட்டத்தில் அவருடைய செயல்பாடு தெரிஞ்சிருச்சுல. இப்போ அரசியல் கட்சிகள் நடத்துகிற கூட்டங்கள் வேற. இதைத்தான் அந்த நீதியரசர் அவர் சொல்லியிருக்காரு. கரூர் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு? அரசியல் கட்சிகள் கூட்டம் நடக்கிறது வேற, அரசியல் தலைவர்கள் கட்டுப்பாடு உடையவர்கள். 2வது, அவங்களுக்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகள், அதாவது ஒன்றியம், அதே மாதிரி வார்டு வாரியாக நிர்வாகிகள் இருப்பாங்க. அவங்க கூட்டிட்டு வந்தவங்கள அவங்க கட்டுப்பாடாக கூட்டிட்டு போயிடுவாங்க, கட்டுப்பாடாக நடத்துவாங்க. அவங்களுக்கு வந்து அரசியலில் பயிற்சி இருக்கு, எப்படி நடத்தணும், கூட்டத்தை எப்படி கொண்டு போகணும்னு. இவர் புதுசாக தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து என்ன 1 வருஷம் 1.5 வருஷம் தானே ஆகுது. அப்போ 3-4 கூட்டம் போட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவரை நீங்கள் செம்மையாக வழி நடத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை இல்லையா? ஒரு மக்கள் வந்து சரியாக தலைவரோ தொண்டரோ இல்லை ஃபேனோ அவருக்கு யாரோ அவங்க, அப்போ அவரை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் இப்போ Z+ பாதுகாப்பு, அது மேலே Y+ பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் சாதாரண ஆள் தானேங்க. முதல்வரோட அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா மத்திய அரசுல இருந்து? இல்ல ஏன் அப்ப இல்ல அப்ப சரி, அப்ப ஏன் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறோம்? என்ன காரணம்? ஏன்னா அரசு பாதுகாக்க, மக்களை வந்து அவர் நடிகரா தனிப்பட்ட ஆளா பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அப்போ இந்த அரசனுடைய கடமையை நீங்கள் நாங்கள் பாதுகாக்க முடியல, அவங்க ஆளுங்க சொல்படி கேட்கல, இவங்க ஆளுங்க சொல்படி கேட்கல அப்படின்னு நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கிறது சரி.
வழக்கு தொடுக்கக்கூடாதுங்கிறதல்ல, வழக்கு தொடுத்துருக்கிறது சரி, விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறதெல்லாம் சரி. அப்போ விசாரணை கமிஷன் போட்டிருக்கும் போது உயர் அதிகாரிகள் அரசுடைய நோக்கத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அப்போ இந்த விசாரணை கமிஷன் எதை நோக்கி போகும்? இப்போ அந்த சந்தேகம் வருதா இல்லையா? இப்போ எங்கே தப்பு நடந்ததுங்கிறத விசாரிக்கிறதுக்கு தான் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில், முன்னாள் நீதிபதி அரசர் அவங்க தலைமையில் போட்டிருக்கோம். அப்போ விசாரணை கமிஷன் போட்டுட்டு உயர் அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க ரிட்டையர்டு, இன்னைக்கு பதவியில் இருக்கிற உயர் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எதை நோக்கி இந்த விசாரணை கமிஷன் போகும்? விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே சங்பாதி வர அமைப்பாளர்கள் தான் இருக்காங்க. அவங்களோட குரலை தான் விஜய் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது விஜய் அதை மறைமாற்றம் விஷயமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்க எதுவும் இருந்தாலும் என்னை நீங்க கைது செய்யுங்க மாதிரி சொல்றது எந்த மாதிரியான ஒரு அரசியல்னு கேட்கிறாரு. அதாவது திருமாவளவனும் தேர்ந்த அரசியல்வாதி, நமது மு.க. ஸ்டாலின் அவர்களும் தேர்ந்த அரசியல்வாதி, இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் தேர்ந்த அரசியல்வாதி. இப்படி நாம் எல்லாருமே பல காலம் அரசில் இருக்கக்கூடியவங்க. விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அரசியலில் எதுவும் நடக்கும், எதுவும் செய்வாங்க, எப்படியும் பேசுவாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆளுகின்ற அரசனுடைய கடமை தானே. நம்ம அரசு இந்த அரசா அந்த அரசான்னு நம்ம பேச வரல. யார் உங்களுக்கு ஆட்சியில் இருக்கீங்களோ அவங்க தானே மக்களை பாதுகாக்கணும், எதிர்கட்சி தலைவரை பாதுகாக்கணும், அடுத்த கட்சி தலைவரை பாதுகாக்கணும், இவங்களை பற்றி தப்பு தவறாக பேசுகிறவரையும் பாதுகாக்கணும், நல்லா பேசுகிறவரையும் பாதுகாக்கணும். இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? இதே மாதிரி தான் கிரிக்கெட்டுக்கு பெங்களூரில் போட்டாங்க. அப்போ அங்கே கேஸ் போட்டு அவங்களெல்லாம் அது சம்மந்தப்பட்ட அந்த நிர்வாகத்தை எல்லாம் கைது பண்ணாங்க, விசாரணை பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 பெங்களூரில் அந்த இது ஹைதராபாத்தில் அந்த படம் விடும்போது அந்த தேட்டருக்கு அந்த ஹீரோ வந்தார், அங்கே குழந்தையெல்லாம் இறந்தது. அப்போ அவரையும் கைது பண்ணாங்க. அப்போ இது போன்ற காரணங்கள்லாம் நடக்கும்போது யார் பார்க்கணும், யார் பாதுகாப்பு கொடுக்கணும்? அரசு தான் பாதுகாப்பு. பொறுப்பு யார்? இப்போ இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் பொறுப்பா? இப்போ நீதிபதி 10,000 பேருக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு 27,000 பேர் வந்திருக்கிறாங்க, அது உங்களோட தவறு தான், நீங்கள் எதை வச்சு கணக்கிட்டீங்கன்றது குற்றச்சாட்டு தாவக மேலே வைக்கிறாங்க. இல்லை, இதை தாண்டி முன்னாள் நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இனி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னா பொது சொத்தை சேதப்படுத்தாமல் முன்னக்கூடிய 5 கோடியோ 10 கோடியோ நீங்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொன்னீங்களே, ஒரு டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டத்தை நடத்துங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. அப்போ அதே மாதிரி இவருடைய கருத்தும் நம்ம கரூருடைய அந்த நீதியரசருடைய கருத்தும் வரவேற்கத்தக்கது. நீங்கள் ரெண்டையுமே பார்க்கணும். அதே நேரத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நடத்துகின்ற அரசு தானே இதுக்கு பொறுப்பு. இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், குழந்தைங்க, பெண்கள், இவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை தானே. இப்போ நம்ம அவங்க எல்லாருக்குமே நிதியுதவி பண்ணிடுறோம். இப்போ இந்த நிதியுதவி பண்ணுனா அந்த உயிர் திரும்பி வந்துடுமா? அந்த குடும்பம் நல்லா ஆயிருமா? அப்போ இதை யார் பாதுகாக்கணும்? அரசு தானே பாதுகாக்கணும். தவறுகளை செய்கிறாங்க, தவறுகளை நடத்துகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் நடத்துகிறாரு, இல்லை இன்னொரு கட்சி நடத்துது, எந்த கட்சி வேண்டாலும் நடத்துது. அதில் ஏற்படுறதை தடுத்து நிறுத்துறதும் அதை ஒழுங்குபடுத்துறதும் அரசுடைய கடமை இல்லையா? அப்போ இந்த குற்றச்சாட்டுக்கு பொறுப்பு அரசு தானே ஏற்கணும். அப்போ அரசும் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்து எதிர்த்தவங்க மேலே பழியை போட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? எப்படி இதை நடத்த முடியும்? அப்போ யார் இதுக்கு பதில் சொல்கிறது? யார் பொறுப்பு? இப்போ நீங்கள் நடத்த சொல்லி உங்கள்கிட்ட அரசை ஒப்படைச்சிருக்கோம். மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் முதல்வராக இருக்கீங்க. இவங்க நம்ம தம்பி கேட்ட மாதிரி நேரடியாக மறுநாளே முதல்வர் இந்த இடத்துக்கு போயிட்டார், காலையிலேயே போயிட்டார். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி துணை முதல்வர் துபாயிலிருந்து உடனே வந்திருக்காரு. பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் போயிருக்கிறாங்க, எல்லாருமே போயிருக்காங்க. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. பட் இந்த சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கணும்ல. பொதுவாக ஆம்புலன்ஸ் வர்றது இஷ்யூவாக போச்சுன்னா, இப்போ இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காருன்னா ஆம்புலன்ஸ் வரதான் செய்யும் அப்படின்னு கருத்தை வச்சிருக்காரு. இல்லை, நீங்கள் இப்போ இந்த ஆம்புலன்ஸுன்னு பேசும்போது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் இதை சொல்லியிருக்காரு. பல கூட்டங்களில் அவருமே இதை சொல்கிறாரு. இப்போ இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம போய் காவல்துறையிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அந்த லே அவுட், அந்த ஏரியாவுடைய லே அவுட் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது எத்தனை தெரு இருக்குது, எந்தெந்த தெரு வழியாக அது உள்ளே வரலாம், எந்தெந்த தெரு வழியாக வெளியே போகலாம், எங்கே ஆம்புலன்ஸ் வரணும், எது வழியாக ஆம்புலன்ஸ் போகணும், ஃபயர் சர்வீஸை எங்கே நிப்பாட்டணும், ஏன்னா கூட்டத்தை பொறுத்து அதெல்லாம் செய்வாங்க. அப்போ அதையெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தானே கொடுத்துருப்பாங்க. ஆம்புலன்ஸை எப்படி அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறாங்க? அதே மாதிரி இப்போ அந்த சம்பவம் நடந்து அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை இருக்குது, தனியார் மருத்துவமனை இருக்குது. அவசரத்துக்கு ஒருத்தர் 2 பேரை தவிர மீதி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு அரை மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி அங்கே கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி இரவோடு இரவாக வந்து பார்த்தீங்கன்னா உடற்பொருளாய்வு பண்ணிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது இதுவரையும் நடக்காத ஒரு சம்பவம். எந்த ஒரு சம்பவங்கள்லையும் இரவோடு இரவாக உடல் ஆய்வுக்குறம் வந்து பண்ணுறதில்லை. நைட்டில் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். அதே மாதிரி இத்தனை டாக்டர்ஸ் உடனே, ஆமாம், இத்தனை டாக்டர்ஸ் வந்து உடனே இருப்பாங்களா? இப்போ ஒரு 41ங்கிறது அன்னைக்கு நைட்டு வச்சிங்கன்னா ஒரு 38 வச்சுக்கோங்க, 40 வேணா மறுநாள் தான் ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது இந்த 40 பேருக்கும் உடல் கூறு ஆய்வு செய்வதற்கு உடனடியாக டாக்டர்கள் ரெடியாக இருந்துட்டாங்களா? அவ்வளோ வேகமாக எப்படி அதை பண்ணாங்க, எப்படி முடித்தாங்க? இப்போ இது எல்லாமே சந்தேகத்துக்கு இருக்குது. அப்போ அரசு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குது. ஆளுகின்ற அரசு எந்த அரசாக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டியது அரசாக இருக்குது. அப்போ அதில் வந்து நீங்கள் உயர் அதிகாரிகள் வந்து மற்றவர்கள் வந்து இல்லை நாங்கள் பார்க்குறோம், அதை செய்கிறோம், செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கமிஷன் போட்டீங்க, விசாரணை கமிஷன் போட்டிருக்கு, விசாரித்து சொல்லுவாங்கன்னு சொல்லணும். இல்லைன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சிபிஐ என்கொயரி கேட்குறாரு. அப்போ சிபிஐ என்கொயரிக்கு நீங்கள் ஒத்துக்கங்க. இப்போ சிபிஐ என்கொயரின்னு போகும்போதும் எனக்கு அதுலேயுமே சந்தேகம் இருக்கு. இப்போ கிருஷ்ணன் கொலை வழக்கு மதுரையில் நடந்தது, கலைஞர் அவர்கள் இருக்கையில். அதில் நீங்கள் என்கொயரி எல்லாம் போட்டு யார் அதில் சரியான குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்கன்றா இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ராமஜெயம் திருச்சியில் 12-13 வருஷம் ஆச்சு. அதில் இது வரைக்கும் சிபிஐ போட்டு அதை போட்டு இதை போட்டு சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்களாண்டா இல்லை. இப்போ சிபிஐயிலேருந்து நீங்கள் இதை கொடுத்து சிபிஐயிலேருந்து சரியான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்களான்னா அதுவும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனாலும் அவர் கேட்குறாரு, கோர்ட்டில் போய் கேட்குறாரு, நீதிமன்றத்தில் கேட்குறாரு விஜய். ஆனால் இதையெல்லாம் சரியாக நிகழுமா, சரியாக நடக்குமா அப்படிங்கிறது இன்னும் பொதுமக்கள் மத்தியிலும் எங்களை மாதிரி உள்ள அரசியல் தலைவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, கருணாநிதி, இப்படி எல்லோருடையும் அரசியலில் பயணம் பண்ணியிருக்கேன். அப்போ இப்படி எல்லோருடையும் பயணம் பண்ணி வரும்போது எல்லோருடைய காலங்கள்லையும் நடந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. திமுக வந்து விஜய்க்கு முட்டுக்கடை போடுறது, நீங்கள் முட்டுக்கட்டைன்னு சொல்லணும். எங்க அரசியலில் இதெல்லாம் வந்து சகசங்க. அரசியலில் அவங்கவுங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்கவுங்க அந்தந்த கட்சி அவங்கவுங்களுடைய நிலைப்பாடுகளில் வேலை செய்வாங்க. இது அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே முட்டுக்கட்டை போடுறாங்களா, அது போடுறாங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் நம்ம பேசுகிற மாதிரி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆட்சியில் வர்றதுக்கு, எம்எல்ஏவாக வர்றதுக்கு, எம்பியாக வர்றதுக்கு, கட்சி நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ அதை வந்து இப்படி அதிகாரத்தில் இருக்கிறவங்க முடக்கிறதுங்கிறது சரியா? அவர் வந்து தெரிஞ்சு வர்றாரா, தெரியாமல் வர்றாரா, அணில் குஞ்சுன்னு சொல்கிறோமோ இல்லை ஃபேன்ஸுன்னு சொல்கிறோமோ என்னமோ சொல்லுங்கள், அவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்போ அவர் அரசியலுக்கு வர, அவர் இந்திய குடிமகன், அவர் அரசியலுக்கு வர்றதை நீங்கள் யாரும் தடுக்க முடியாது. அப்போ அரசியலுக்கு வர்றவங்களை, இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் கட்சியை பலப்படுத்துறதுக்கு, வலுப்படுத்துறதுக்கு என்ன வேண்டாலும் செய்யலாம். அதே மாதிரி அவர் கட்சியை பலப்படுத்த அவர் செய்வார். ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் வரும்போது அரசு தாங்க பொறுப்பு, அவர் பொறுப்பு கிடையாது. வந்து கைது செய்யணும்னு சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க. அப்படி கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காரு சார்? அதுக்கு தானே சொன்னேன், புஷ்பா 2ல் அவரை கைது பண்ணியிருக்காங்களே. அதனால் இது கைது பண்ணுறது, இப்போ ஒரு அரசியல் தலைவர்னா கைது பண்ணுறது, போகிறது, பதில் சொல்கிறது. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்களே, முதல்வராக இருந்தவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்களே. ஏன் ஈவன் கருணாநிதி அவர்களை கூட ஒரு நாள் கைது பண்ணி உள்ளே வச்சாங்களே அம்மா இருக்கையில். அப்போ அதனால் இது வந்து கைது பண்ணுறது, போகிறது, வர்றது, அதெல்லாம் அதற்கெல்லாம் பயந்தா அவர் அரசியல் தலைவரே இல்லை. கைது பண்ணுறதுக்கு பயந்தா
இப்போ இன்னும் ஒருபடி மேலே கேட்டால் விஜயை பொறுத்த வரைக்கும் அங்கேயே இருந்து இதுக்கு சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கணும். மக்களை சந்திக்கலைன்னா அவர் அதுக்கு வேற காரணங்களை எல்லாம் சொல்றாரு. அந்த காரணங்கள்லாம் சரியில்லை. மக்களை நீங்கள் சந்திக்கலைன்னாலும் அங்கேயே இருந்து கலெக்டரை பார்த்துருக்கலாம், மற்ற அதிகாரிகளை பார்த்துருக்கலாம். பார்த்து அந்த நைட்டு பூரா அங்கேயே தங்கி அந்த மக்களுக்கு, அதாவது இவர் நேரடியாக அங்கே போக வேணாங்க, அங்கே ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கி இருந்து மக்களுக்கு உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் இருந்தால் பெரிய ஆபத்து வந்துடும், அது வந்துடும், இப்படியெல்லாம் பேசுறது வந்து சரியில்லை. தன்னை பாதுகாத்துக்கிட்டு உடனே ஓடியாடுறது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு இல்லை. இவர் அங்கேயே தங்கி இருக்கணும், இவருக்கும் பாதுகாப்பு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எங்கேயாவது தங்கியிருந்து அரசு அதிகாரிகளை, நீங்கள் கலெக்டரையோ அவரையோ இவரே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு என்னங்க நடந்துச்சு, நான் போக முடியாது, இந்த ஒரு சூழலில் நான் உடனே திரும்பி போக முடியாதுங்க, நாங்கள் இங்கே தங்குறேன், எனக்கு தகவல் சொல்லுங்கள், நான் அந்த மக்களை நேராக பார்க்குறேன், ஆறுதல் சொல்கிறேன்லாம் சொல்லியிருக்கணும். அது அவர் செய்யலை. இன்னும் அப்போ அரசியலில் அவர் பக்குவப்படலைங்கிறது தான் எனக்கு அது தெரியுது. காவல்துறைன்னு இல்லைங்க, அரசு முழுமையாக பொறுப்பேற்கணும். இப்போ அரசு தானே காவல்துறை, அரசு இதில் முழுமையாக பொறுப்பேற்கணுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அரசு வந்து வேற பக்கமாக இதை திசை திருப்ப பார்க்குறாங்க, அது கூடாதுங்கிறது தான் என்னுடைய. நன்றி, வணக்கம்.